All right. Good evening, students. Yeah. All right. So, teacher வந்து current power cut term students. We'll do the motivation session today, and inshallah, we will cover the subject வந்து the next dayல வந்து நாங்கள் கவர் பண்ணோம். ஓகே. நாங்கள் மோட்டிவேஷனில் லாஸ்ட் செஷனில் நாங்கள் பார்த்தது வந்து ரூல் நம்பர் 1. நாங்கள் என்ன செய்ய வேணும்? We have to educate. நீங்கள் உங்களை educate பண்ணிக்கொள்ள வேணும். And you have to become an expert. Okay, just not படிக்கிறது மட்டுமே. You have to become an expert. Okay, I will give an example, right? இப்போ practical example வந்து சொல்றேன். இப்போ மேமுக்கு பவர் கட், ரைட்? ஓகே, ஸோ டுடே செஷன் நாங்கள் வேற ஒரு டேல செய்ய போகிறோம். ஆனால் இந்த 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 நெக்ஸ்ட் 2 hours எங்களோட பிளான் படி ஸ்டடீஸ்க்கு நாங்கள் கொடுத்த இந்த 2 hours என்ன செய்ய வேணும்? We have to go back. இந்த இடத்துல தான் ஒரு ஸ்மார்ட் அண்ட் வீக் ஸ்டூடெண்ட் சேஞ்ச், பிகர் சேஞ்ச் கம். யூ நோ வை? பிகாஸ் ஒரு வீக்கான ஸ்டூடெண்ட் என்ன செய்வாங்க, ஓகே இப்போ லைக் இது ஒரு எனக்கு ஃப்ரீ டைம், பட் ஆல்ரெடி ஃப்ரீயாக தான் இருந்தோம். அந்த ஹோல் டே இஸ் லைக் அ ஃப்ரீ டைம், பட் நவ் வி ஹவ் அலோகேட்டட் சம் டைம் ப்ராப்பர்லி நாங்கள் அலோகேட் பண்ணி வச்சுக்கிறோம் வந்து. ஓகே, ரைட். அப்போ இந்த டைம்ல நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா, யூ ஹேவ் டு கோ பேக் அண்ட் டூ யுவர் ஒர்க் ஆஸ் யூஷுவல் வந்து, ஆஸ் யூஷுவல். அப்போ நார்மலி லைக் இப்போ நாங்கள் இதே ஒரு 1 மந்த்துக்கு போகிறோம் வந்து சொல்லுங்களேன், யூ கேன் பிரிங் அப் டவுட்ஸ் வந்து. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளாஸ்ல டவுட்ஸ் கேட்கலாம் பிகாஸ் ஜஸ்ட் நவ் ஸ்டார்டட். பட் இதே திங்ஸ் வந்து ஹேப்பன்னு சொன்னா, வி வில் கிவ் யூ டைம் அண்ட் யூ வில் கோ பேக் அண்ட் பிரிங் டவுட்ஸ் வந்து. அண்ட் தென் நெக்ஸ்ட் செஷன்ல வந்து மேமுக்கு வந்து we will send all those doubts and first வந்து அவன் கிளியர் பண்ண சட்டு we will go back next. அப்போ இது பேசிக், இது ஃபவுண்டேஷன். அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் செய்ய வேண்டிய ஒர்க் அவர் செஞ்சு கொண்டே இருக்கணும் வந்து. ஆல்ரைட், நான் ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன் வந்து. யூஸ்வலி வந்து நாங்கள் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ற நேரத்துக்கு இறைவன் பார்க்குற என்னன்னு சொன்னா, ஈஸி ட்ரைங். இவர் ட்ரை பண்றாராம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் உங்களுக்கு ஆல்ரெடி 21 டேஸுக்கான பிளானை போட்டாச்சு. ஓகே, இன்னும் ஒரு இதொன்று நான் சொல்கிறேன். அடுத்தது இப்போ இன்றைக்கு ஃபுல்லாக 21 டேஸுக்கு போட்டு, அண்ட் தென் ஐ எம் கோயிங் டு டூ ஃபார் த நெக்ஸ்ட் எத்தனை ஓகே, உங்களுக்கே தெரியுமா என்ன தெரியும், எனக்கு எத்தனை நாள் எக்ஸாம் கீழே 199 டேஸ். ஸோ அதுக்கான பிளான் ஐ எம் கிரியேட்டிங் செப்பரேட்லி. அண்ட் ஒன் மோர் திங், நான் ஒரு விஷயம் சொல்றேன். வி ஆர் ஒர்க்கிங், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட், வி ஆர் பிளானிங் டு கோ ஃபார் 9A plus Sri Lanka rank. Mashallah, we decided like ஒரு 1 year back நாங்க டிசைட் பண்ணியாச்சு, and we have started working. So the thing is, whatever it comes, we have to move forward. We have to utilize the time because பாருங்க, இந்த 200 இந்த 199 days 150 days மாறும், ரைட்? ஒரு டைம்ல அப்போ 49 days gone. இந்த டைமை திருப்பி எடுக்கலாம், இந்த டைமை திருப்ப எடுக்க முடியாது. ஸோ நாங்கள் இந்த டைமை ஃபுல்லி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணும் வந்து. அந்த இடத்துல தான் நான் சொன்னேன் வந்து, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சொன்ன மாதிரி, ஓகே டுடே லைக் மேமுக்கு வந்து பவர் கட், பட் டுமாரோ வி வில் கேட்ச் இட் அகெயின். லெட்ஸ் சே ப்ளஸ் மைனஸ் வருதுன்னு, இட் ஆல்ஸ் பிகம் ஃபார் யுவர் சக்ஸஸ். அந்த சக்ஸஸுக்கு அது என்ன செஞ்சு நிற்கும், அந்த டைம் வந்து கண்ட்ரிபியூட் பண்ணி கொண்டே இருக்கும். வென் யூ யூட்டிலைஸ், நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிடுங்க. இப்போ ஆனா பொதுவா சின்ன பிள்ளைகள் தானே நீங்க என்ன பாக்குறோம், ஓகே இன்றைக்கு ஃப்ரீ, நோ 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 நோ. அப்படி நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு தெரியாமே இந்த 199 வந்து 10 டேஸ்ல வந்து ஃப்ரீ 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 ஃப்ரீ. ஓகே, பிகாஸ் வி கெட் யூஸ் டு இட் ஒன், அண்ட் ஃபைனலி வித்தின் 10 days கேன் வி டூ சம்திங்? நோ. All right, so we have to utilize those days, whatever the reason, whatever things happens, we have to work as per our plan. அப்போ நான் சொன்னேன் வந்து, டிப்ஸுக்கு முதல்ல இப்போ நான் உங்களுக்கு இதில் ரூல்ஸில் வந்து டிப்ஸும் வரும். இதுக்கு முதல்ல நான் ஒரு விஷயம் சொன்னேன்னா, லைக் நான் சொன்னேன், வி ஹாவ் டு டூ அவர் பார்ட். நாங்கள் செய்யக்கூடியதை, வளமையாக செய்யக்கூடியதை செய்ய வேணும். காரை முதல்ல வாங்க வேணும், அதுக்கு பிறகு என்ன செய்யணும், ஸ்பீடாக போகிறதே யோசிக்கணும். ஸோ இட்ஸ் அ குட் அகெயின் எக்ஸாம் டுடே. ஆல்ரைட், இன்னைக்கு இந்த 1.5 hours வந்து நீங்க எந்த சொல்லாம யூ ஹாவ் டு யூட்டிலைஸ் இட் அட் ஹோம். ஓகே ரைட், நாங்கள் ஒரு 20 minutes, half an hour வந்து மோட்டிவேஷன் பார்ப்போம், பட் நெக்ஸ்ட் 1 hour எகெயின் அது எங்களோட எஜுகேஷன் டைம் தான். இதுக்கு நீங்க யூஸ் ஆக வேணும். இந்த இடத்துல யூ பிகம் வெரி ஸ்ட்ராங். ஒரு வீக்கான ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு செய்யலாம், அவருக்கு ஒரு 10 நிமிஷமே பாரு அடுத்து எலிமினி போக நினைக்கும். அந்த இடத்துல நீங்க யூ ஹாவ் டு சிட்.
யூ ஹேவ் டு டூ யுவர் ஒர்க் வந்து, யூ ஹேவ் டு புட் யுவர் எஃபர்ட். இப்போ என்னண்டா நீங்க உங்களை செல்ஃப் கண்ட்ரோல் பண்றீங்க வந்து. ஓகே, நான் ஒரு இடத்துல இருப்பேன். உங்களுக்கு தெரியுமா, இப்போ மேஜர் இஷ்யூ என்னண்டா, ஒருத்தருக்கு ஒரு இடத்துல இருக்கலாம், அது ஒரு நோய். ஓகே, இட்ஸ் அ டிசீஸ். அதுக்கு சொல்ற வந்து ADHD. நான் இது பரவாயில்ல, லேட்டர் உங்களுக்கு ஒரு நேரத்துக்கு சொல்றேன். இது வந்து யங் ஜெனரேஷன்ல 2020 2000 ஐ மீன் 20th செஞ்சுரியில இந்த நூற்றாண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய இஷ்யூ ADHD, ஹை அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். ஓகே, இது ஒரு டிசீஸா தான் இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறேன். பட் திங் இஸ், இது டிசீஸ்னு சொன்னா 25 வயசு நான் சொல்லுவேன் என்னன்னா, நான் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொன்னா நான் பேசுறது 25 வயசுக்கு கீழே உள்ள உங்களை மட்டும் இல்லை, 15 வயசு மட்டும் இல்லை, 25 வயசுக்கு கீழே உள்ள எல்லாரும் ஒரு மென்டலி டிசார்டரா வந்துருவாங்க. என்னன்னு சொன்னா, தே ஆர் ஹைப்பர் ஆக்டிவிட்டி அண்ட் அட்டென்ஷன் டெபிசிட். அட்டென்ஷன் டெபிசிட்னா என்ன, ஒரு விஷயத்தை கவனிச்சு பார்க்கலாம். யா, அது இப்ப நிறைய பீப்புளுக்கு இருக்கிற, பிகாஸ் தே ஆர் நாட் ட்ரெயின்டு. உங்களை ட்ரெயின் பண்ணிடல வந்து ஒரு இடத்துல ப்ராப்பரா உட்காந்து யூ ஹேவ் டு ட்ரை இட் வந்து, யூ ஹேவ் டு ஒர்க் கன்சிஸ்டன்ட்லி. அடுத்து தொடர்ச்சியாக நீங்க செய்யணும். இது எதுவுமே செய்யாதால இந்த அட்டென்ஷன் டெபிசிட்னா என்ன, ஒரு விஷயத்தை கவனிச்சு கொண்டு இருக்கலாம். அப்ப அட்டென்ஷன்ல டெபிசிட் பாருங்க, ஒருத்தருக்கு கவனிக்க இயலாண்டா ஒரு விஷயத்த, கண்ணால இதை பார்க்கலாண்டா, இதுக்குள்ள அழைக்கிற கொஸ்டனை கேள்வி பதிலுக்கு ஆன்சர் பண்ணிடுமா? நோ. பிகாஸ் அவருக்கு பேசிக்காவே ஒரு விஷயத்தை கவனிச்சு கொண்டு இருக்கலாம்னு சொன்னா, எப்படி அதில் இருக்கிற டீட்டெயில் அவருக்கு எப்படி தெரியும்? அவருக்கு தெரியும். அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி எல்லாம் குயிக் 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 குயிக், அந்த குயிக்கா நான் முன்னுக்கு வரணும், குயிக்கா பாஸ் ஆகணும், குயிக்கா ஏர்ன் பண்ணணும், குயிக்கா எல்லாம். இன்னும் அப்படி இல்லை. இப்போ இன்றைக்கு 199 நாள் ஒருத்தர் எஃபர்ட் போடுறதும் லாஸ்ட் 45 நாள் போடுற ஒருத்தர் எஃபர்ட்டும் சமனா இருக்குமா? மாட்டாது. அப்படி சமனா இருந்தா அது நியாயம் இல்லைன்னா நோ. இந்த 199 நாளை வந்து யாராலையும் திரும்ப எடுக்க முடியாது. இந்த 45 டேஸ்ல வந்து ட்ரை பண்ற டீம் இருக்கிறாங்க தானே, பீப்புள் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு எப்படின்னா அவங்க தான் எதிர்பார்க்குற எக்ஸாம் போஸ்ட்போன் ஆக வேணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் ஒரு 50 நாள் கொடுங்க. லைக் நான் எழுதி தரேன் வந்து, அவங்களுக்கு மறுபடியும் 45 டேஸ்ல வந்து தான் அவங்க முடிப்பாங்க. ஏண்டா 50 கிடைச்ச உடனே அவங்களுக்கு தெரியும் இப்ப 95 டேஸ். அப்ப என்ன அவங்களோட அர்த்தம்? அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அவங்களுக்கு தெரியும் வந்து என்னடா, ரைட் இப்ப எக்ஸாம் கிட்ட இல்ல, அப்ப எனக்கு மறுபடியும் பேக் டு நார்மலாக மாற முடியும். ஓகே, அவங்க மறுபடியும் திரும்ப அது கேட்பாங்க. அவங்களுக்கு எவ்வளவு டைம் கொடுத்தாலும் அது யூஸ் இல்லை. ஸோ நான் எக்ஸாம் செய்கிற நேரத்தையும் இட் டசன்ட் ஹேப்பன் வந்து அந்த டைம். இப்போ கொஞ்சம் கிட்ட கிட்ட நடக்குதுன்னா, பட் வெரி ஓஃபனாக நடக்கும் அந்த எக்ஸாம் வந்து தள்ளி போடுது. ஐ ஆல்வேஸ் ஹேட், நான் உண்மையில எப்போவுமே வெறுக்கிறது. பிகாஸ் ஐ எம் ப்ரிப்பேர்ட், ஐ எம் ரெடி. ஒய் நீங்க ஏன் எக்ஸாமை பின்னு காக்குறீங்க? ஈவன் ஸ்மால் ஸ்மால் எக்ஸாம்ஸ் ஸ்கூல்ல சொல்லிட்டு ஓகே இன்றைக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, ரைட்? இல்லை, நான் சொல்லுவேன் அது எனக்கு உண்மையிலே வெறுப்பாய்க்கும். நோ, நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர். அது இப்போ இப்போ என்னண்டா, வேர்ல்டு உங்களுக்கு பாருங்க, வேர்ல்டு தான் இது உங்களை பழக்குறேன். நான் சொன்னேன் ADHD, அது வேர்ல்டு தான் பழக்குறேன். இந்த சோஷியல் மீடியா, இன்டர்நெட், திஸ் தட் தான் உங்களை ஸ்பீடாகவும் உங்களோட அட்டென்ஷனை இல்லாமையும் ஆக்கி வச்சிருக்கிறது. இந்த இன்டர்நெட் வேர்ல்டு தான் வந்து. அப்போ அதில் இருக்கிற நெகட்டிவ் சைட். ஸோ தென் வாட் ஹேப்பன்ஸ், இப்போ வேர்ல்டு பாருங்க, நான் சொன்னேன் எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறேன். நோ, நான் சொல்றேன் எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒருத்தர் ஒரு ஒர்க்கை நாங்கள் போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அன்லஸ் அதர்வைஸ் என்ன எமர்ஜென்சி, அதாவது நான் எங்களுக்கு பிளான், அது பிளான்ல இல்லாத ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, பவர் கட், தண்டரிங், லைட்னிங், ஓகே, இத மாதிரி இல்லாம என்ன நடக்கும் போஸ்ட்போன் பண்ணா? நாங்க பழகிடுவோம். ஈவன் எங்கட கவர்மெண்டே பழகிட்டது, ஓவா இல்லையா? இப்ப எவ்ரி டைம் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அவங்க ஒரு டேட்டை சொல்லுவாங்க, ஒரு டேட்ல வைப்பாங்க. பாருங்க, ஏன்னா கவர்மெண்ட் சொல்லுது 1000 மனிதர்கள் சேர்ந்த இடம் தான் கவர்மெண்ட்னா, அவங்க பழகிட்டாங்க வந்து லேட் ஆகிறதுக்கு. இப்போ எவ்ரி டைம் எவ்ரி இயர் வந்து அது ஏதோ ஒரு காரணத்தால் லேட் ஆகி கொண்டு போகுது. பாருங்க, ஒரு பெரிய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே லேட் ஆகுது வந்து. அப்போ அதுக்கு ADHD, ஓகே, அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர். அப்ப இது ஏன் நான் அந்த பின்தள்ளி போடப்படுறான்னு சொன்னேன்டா, அதுக்கு பிறகு நாங்க அதுக்கு பலவினா மாத்தலாம். வெரி டிஃபிகல்ட், வெரி டிஃபிகல்ட். இப்போ உங்களுக்கு விளங்க என்னன்னா, இப்போ எங்கட நாடே அப்படி போயிட்டு கொண்டிருக்குது வந்து. ஸோ த திங் இஸ், தட் இஸ் த மெயின் திங். அப்போ எந்த காரணத்துக்கான இந்த 2 hours 1.5 hour we have to sit and study, sit and do, because brain வந்து ஸ்டெப் ஃபார்ம் ஆகுற. இப்போ நீங்க பாருங்க, நான் சொன்னேன் தானே லாஸ்ட் மினிட்ல வருவாங்க. இப்போ அக்டோபர், ஆகஸ்ட், ஜூலை,
ஆகஸ்ட், ஜூலை, whatever. இப்போ வந்து அவங்க என்ன ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா? உங்களை மாதிரி படிக்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ உங்களுக்கு அந்த டைமுக்கு நீங்க 20, 30, 50 டேஸை நீங்க பாஸ் ஆகிருப்பீங்க, ரைட்டா? உங்களை மாதிரி செய்ய ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் அப்படி வந்தாங்க ஒரு டீம். நான் சொன்னேன் நாட் அட் ஆல், நீங்க அப்படி கட் பண்ண கூட பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா அவங்க 50 டேஸ் தாண்டினவங்க. அவங்க 50 டேஸ் கண்டினியூஸா வந்து 2 hours ஈச் வந்து உட்கார்ந்து படிச்சவங்க வந்து. ஸோ அந்த டைம் வந்து நாங்கள் லாஸ்ட் 6 மந்த்தும் இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஆகல உங்களுக்கு 2 செஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த அப்படி படித்தவங்க. ஸோ அந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு 5 டேஸ்லையோ 10 டேஸ்லையோ கிடைக்க மாட்டாது. ஏன்னா அவர 50 டேஸ், அவர் 50 டேலேருந்து நீங்கள் 5 டேஸ் போகிறனதுக்கு ஒரு 10 டேஸ் ஆகுறதுக்கு நீ ஓல்டாக வந்தவங்க 60 டேஸ்ல இருப்பாங்க. அவங்க இன்னும் எக்ஸ்பர்ட் ஆகி தான் இருப்பாங்க. ஒரு நாளும் இவங்களை தோக்கடிக்கணும். அவங்களுக்கு உண்மையிலே கவலை, சாரி சார் நேரத்தோட வந்து சேரேன். இட்ஸ் அப் டு. இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இதை பில்கேட்ஸால கூட சேஞ்ச் பண்ண இல்லாத ஒரு விஷயம் தான் டைம். அது போனா வராது. நீங்களே யோசிச்சு பாருங்க. இப்போ லாஸ்ட் கிரேட் 10 இயர் இப்போ போயிடுச்சு. அது வராது. உங்களோட சீனியர் பேட்ச் எக்ஸாம் செஞ்சாச்சு. இப்போ ஒருத்தருக்கு படிக்க ஆசை வருது, போன டைம் வருமா? வர மாட்டாது. ஸோ தட் இஸ், அப்போ நாங்கள் போக விடக்கூடாது, டைமை போக விடக்கூடாது. எங்களோட டைம் நாங்கள் பிளான் பண்ணபடி எங்களோட ஒர்க் நடந்து கொண்டே போகணும். எங்களோட எஃபர்ட்டை நாங்கள் ஸ்டடி உட்கார்ந்து படிக்கிறத நாங்கள் செஞ்சு கொண்டே போவேன். அதான் நான் சொன்னேன். ஓகே, ரைட். நம்பர் 2 இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம். இட்ஸ் ஈஸி டு வின். ஏன்னா ஈஸி தானே பார்க்குறேன், ரைட்? ஈஸியாகவே நான் சொல்கிறேன். ஈஸி டு வின் when you are disciplined. நீங்க ஒழுக்கமாக டிசிப்ளினாக, அதுல எல்லாம் வருமேனா, டைமுக்கு இருக்கிறது, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறது வந்து, அழகா நடந்து கொள்றது வந்து, எங்கட ஒர்க்கை நாங்க செய்யறது, ஆல் தீஸ் திங்ஸ் டிசிப்ளின். ஓகே, ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு the more you become disciplined and active, the more energy you have to do more work in less time. இவங்களால என்ன செய்யணும்? நிறைய ஒர்க் பண்ண முடியும் சின்ன நாட்கள். அதாவது நாங்க எங்களுக்கு 199 நாட்கள், ஆனா நாங்க 2 இயர்ஸ் ஒர்க்கை செய்யறது எப்படின்னா, நாங்க எவ்ரி பெஞ்சுக்கு எப்படி செய்யறோம்னா, இட்ஸ் கால்ட் டிசிப்ளின். ஓகே, அப்ப நான் சொன்னேன் இந்த டீச்சர் இல்லாட்டியும் கூட யூ ஹாவ் டு சிட் அண்ட் ஸ்டடி டிசிப்ளின். எங்களோட ஒர்க்கை நாங்க செய்ய வேணும் கட்டாயம். அப்ப அந்த நேரத்துக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நிறைய எனர்ஜி கிடைக்கும். உங்களுக்கு ஒரு ரைட் செல்ஃப் கான்ஃபிடென்ட்னு சொல்றேன், தன்னம்பிக்கைன்னு சொல்றேன். நீங்க இவ்வளவு நாள் கேள்விப்பட்டிருவீங்கன்னா, ஆனா யாரும் சொல்லிக்க மாட்டாங்க அதை எப்படி டெவலப் பண்ணிக்கொள்ற, எப்படி வளர்த்து கொள்ற, அதை எப்படி என்னைட்டு உருவாக்கி கொள்றது. ரைட், அதை எப்படி உருவாக்குறேன்னா த்ரூ டிசிப்ளின். ஒரு விஷயத்த தொடர்ச்சியாக நீங்க செஞ்சு வரத மூலம் மாத்திரம் தான் உங்களால டிசிப்ளினை வளர்க்க முடியும். இன்னும் ஒரு மெத்தட் இது நான் இப்ப சொல்லித்தாரேன், பட் ட்ரை பண்ணுங்க. நான் செய்யற மெத்தட் என்னன்னா, 21 நாள் ஒர்க்கு 2வது நாளே முடிச்சு வைக்கிறது. அது கொஞ்சம் கஷ்டம். நீங்க சூப்பர் ஸ்மார்ட்டா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? வரக்கூடிய விஷயத்தை நாங்க இப்பதே முடிச்சு வைக்கிறது. பட் இன்ஷால்லா நீங்க அட் தி எண்ட் ஆஃப் த கிளாஸ் வரதுக்கு நீங்க அந்த டேலண்ட் வந்துடுவீங்க. ஏ லெவல்ல நீங்க அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. நாங்க அந்த டேக்குரியதை மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்க வேணும், அதை தாண்டி போயிட்டு முடிச்சுட்டு வந்துடும். அப்போ உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். நீங்க சொல்லுவீங்க எப்படி தெரியுமா? உதாரணம், நீங்க ஒரு டாக்டர், ஒரு லாயர், வட்டவன் ஆயினுவீங்களே, நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? எனக்கிட்ட நீங்க வரலையா, உங்களுக்கு தான் லாஸ், அப்படித்தான் சொல்லுவீங்க. அதால தான் உலகத்தில் உள்ள பெரிய ஐபோன் ஆயிருக்கேன். ஓகே, ஓ லக்ஸரி கார் வந்து நாங்க சொன்னோம் ஃபெராரி, ஓ மேக் ஐபோன், ஓகே மேக் புக், லேப்டாப், ஆப்பிள் இப்போ நான் யூஸ் பண்றது. ஓரைஸ் நாங்கள் சொல்லுவோம் தாஜ் சமுத்ரா ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல். இதெல்லாம் பெரிய ஹை லெவல் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிஸ், ரைட்? பீப்புள், கம்பெனில யாரு? பீப்புள். இவங்க எல்லாம் என்ன சொல்றது? இவங்க எல்லாம் போயிட்டு என்ன, அதான் உங்களுக்கு தெரியுமா இந்த வாட்ஸ் ரோல்ஸ் ராய்ஸ்னு ஒரு கார் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் எக்ஸ்பென்சிவ் கார் இந்த வேர்ல்ட். அவங்க டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது இல்லை. அதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அவங்க சொல்றேன், பிகாஸ் நாங்க எங்கள்கிட்ட கார் வாங்குறவங்க டிவி பார்க்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க அவ்வளோ பிஸியா இருப்பாங்க, அவ்வளோ லக்ஸரியா இருப்பாங்க வந்து. ஓகே, அப்ப இவங்க என்ன செய்யற இல்லைன்னு சொன்னா, they don't have to introduce much. அவங்களுக்கு மிச்சம் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொண்டிருக்க தேவையில்லை. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தேவையா நீங்க வந்து கேளுங்க. அண்ட் ரோல்ஸ் ராய்ஸ்ல இன்னும் ஒரு செக்மெண்ட் அவங்க வச்சிருக்கிறேன்னா, அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கும் வந்து. லைக் சும்மா ஒருத்தருக்கு வாங்கலாம், நீங்க காசு கொடுத்ததுக்கு வாங்கலாம், மணி பே பண்ணதுக்கு வாங்கலாம்.
ஓகே. ரைட். நான் இப்படித்தான் நாங்கள் எங்களோட ஸ்கூலையும் இன்ஸ்டிடியூட்டையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். இப்படித்தான் மணி பே பண்ணதுக்கு ஒருத்தருக்கு வரையலாம். அதையும் தாண்டி சில திங்ஸ் ரிக்குவயர்மெண்ட் இருக்கிற வந்து அந்த இடத்துக்கு உங்களால வர முடியும். ஒருத்தர் நீங்க சொல்லுங்க, ஓகே நீங்க மணி பே பண்ணதுக்கு என்னட்ட வரையலாம், நீங்க அதை தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் செய்ய வேணும் வந்து. அப்ப ரோல்ஸ் ராய்ஸ் அப்படித்தானே, அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா நீங்க சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்ப்பாங்க. ஓகே, நீங்க சொசைட்டில எந்த லெவலுக்கு இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட மணி இருக்குது, ஆனா சொசைட்டில உங்களை வந்து ஒரு நல்ல பர்சனா சொல்றாங்க இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அவர் அந்த பர்சன் வந்து ஒரு பெரிய தவறு செஞ்சுக்கிறாரு, வி கால் தெம் கிரிமினல்ஸ், ரைட்? சாரி, உங்கள்கிட்ட மணி இருக்குது பட் யூ ஆர் அ கிரிமினல், சாரி நாங்க பே பண்ணோம் உங்களுக்கு தர மாட்டோம் வந்து. எப்படி? எஸ். அது வந்து வென் யூ ஆர் ஹைலி டிசிப்ளின். அப்ப நீங்க கோ பேக், நீங்க இதை எப்போ உங்களால் அடைய முடியும்னா நீங்க எல்லாத்தையும் தாண்டி போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்போ உங்களுக்கு அந்த தைரியம் இருக்கும், அந்த உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்து டெவலப் ஆகும். அண்ட் ஸோ யூ கெட் மோர் ஆஃப் எவ்ரி திங் டு அச்சீவ் யுவர் கோல். உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற. அதான தான் இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் பார்க்குறது என்னன்னா அவங்களுக்கு உண்மையிலே டூ மச் கஸ்டமர்ஸ். அதை குறைக்க பார்க்குறேன். பிகாஸ் வை? ஒரு விஷயம் குறைவா இருந்தா, ஸ்கேசிட்டியா இருந்தா தானே என்ன செய்யணும், அதுக்கு டிமாண்ட் இருக்கும். அது நீங்க சொல்லுங்க, டயமண்ட் கோடிக்கணக்கு பொறுமைன்னா பெருமதி. ஒய்? ஏன்னா அது செங்கல் மாதிரி, மெட்டல் மாதிரி, சும்மா ஜஸ்ட் ஸ்டோன் மாதிரி கண்ட கண்ட இடங்கள் எல்லாம் இல்லை. ஸோ இந்த சைக்காலஜி, இந்த பேசிஸ்ல வந்து தான் அவங்க போறாங்க. அப்ப அவங்க என்ன, எல்லா கார் டொயோட்டா கார் மாதிரி ரோட்ல எப்பவுமே கிடும், அது வந்து வெரி ரேரா இருக்கு. ஸோ அதை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க என்ன செய்யணும், பிகாஸ் அவங்க ஹைலி டிசிப்ளின். எல்லாரும் போயிட்டு கேட்கிற 10,000 பேர் கேட்டாங்கன்னு சொன்னா 1000 பேருக்கு தான் கிடைக்கும். அந்த அப்ளிகேஷன் எல்லாம் போட்டு மணி பே பண்ணி எல்லாம் செஞ்சது பிறகு 9,000 பேரும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பட் அப்படி எல்லாம் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ்ன்னு எல்லாம் எடுத்தால் அப்படியெல்லாம் செய்ய ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க, ரைட்? பட் நாங்கள் அந்த மெத்தட் இப்போ கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் பெரிய பெரிய கோர்சஸுக்கெல்லாம். நோ நீங்கள் பே பண்ணதுக்கு சரி வராது, நீங்கள் அதை தாண்டி சில விஷயங்கள், நீங்கள் ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் சொல்கிறத நீங்கள் காட்ட வேணும் அப்படின்னு சொல்கிறத கொண்டு வந்துக்கணும். ஸோ ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க வந்து. ஸோ அதனால் அவங்கள்ட்ட அந்த 1000, அப்போ என்ன நடக்கும், அந்த 1000 காரும் சும்மா வேர்த்தாக இருக்கும், வேல்யூவாக இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் நான் யோசிக்கிறேன், 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்க வேண்டும். அப்போ அந்த 1000 ஸ்டூடெண்ட்ஸும் 100%, நாட் 99%, 100% என்ன கேரண்டீடு வந்து அவங்க அந்த விஷயத்தை அச்சீவ் பண்ணுவாங்க. ஓகே, சிலவங்க மணி பே பண்ணுவாங்க, ரைட்? ஓகே, கிளாஸ் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு கஷ்டம், அவங்க வர மாட்டாங்க வந்து. ஓகே, அவங்களுக்கு வந்து டைம் இல்லை, திஸ் தட் நோ. அப்போ அவர் என்ன இல்லை, அவர் ரிசல்ட்ஸுக்கு போறாரு இல்லை. அப்போ அவர் எங்களுக்கு நோ வேணாம். ஓகே, அந்த மெத்தடை தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ த திங் இஸ் பீப்புள், இது ஹைலி டிசிப்ளின். அது எப்படின்னா நீங்க நிறைய ஒர்க் பண்ணிக்கணும். நீங்க பிளானை தாண்டி போயிட்டு வந்து இருக்கணும். அப்பதான் உங்களால போய், இப்போ உதாரணத்துக்கு இது 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் இதை செய்யலாம், 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தால் தான் செய்யணுமே. அப்பதான் எங்களுக்கு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தேவை. 10,000 வராங்க, லிஸ்ட்டை போட்டாச்சு, ஓகே. 9,000 பேரை ரிஜெக்ட் பண்ணியாச்சு. ஆனா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செய்யலைன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ் தேவை பேசிக்கலி. யா, அப்ப நாங்க தாண்டி போனோம், எங்களோட டார்கெட்டை தாண்டி போயிட்டு வர வேணும். அப்போ இதை உங்களால முடியும். அப்ப லைஃப்ல இதை சொல்லுவீங்க நீங்க வந்து. ஓகே, நீங்க எல்லாருக்கும் என்ன செய்வோம், நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சனா இருப்பீங்க. நீங்க சொல்லுவீங்க, ஓகே நோ, நீங்க எங்கட கண்டிஷனுக்குள்ளால வரலண்டா இல்ல, நான் உங்களுக்கு மருந்து தர மாட்டேன். ஓகே, நான் உங்களுக்கு what do you call லாயரா வர மாட்டேன். பிகாஸ் நீங்க எந்த கண்டிஷனுக்குள்ள வரும், நீங்க மணி பே பண்ணதுக்கு போதும். ஏன்னா எனக்கு மணி பே பண்றதுக்கு ஆள் கழிக்கிறாங்க நீங்க சொல்லுவீங்க. பிகாஸ் என்ன தெரியும் எல்லாருக்கும் வந்து நான் ஐம் ஹைலி டிமாண்டட். இந்த இது எக்ஸ்பர்ட்டான நான் பர்சன், நான் ஒரு ஜஸ்ட் அ நார்மல் பர்சன் இல்ல. அதனால நீங்க ஏண்ட என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்குள்ளால வர வேணும்னு நீங்க சொல்லுவீங்க. ஓகே, ரைட். அப்போ தென் வென் அதர்ஸ் வேஸ்ட் தியர் லைஃப், ஓகே, ஸோ யூ கெட் மோர் ஆஃப் எவ்ரிதிங். ஏன்னா நீங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அப்போ எல்லாம் கிடைக்க சொல்ல, பட் யூ கேன் லிமிட். பாருங்க, ரோல்ஸ் ராய்ஸ் கம்பெனியே அவங்க 10,000 பேர் அவங்களுக்கு கூட. ஸோ தே லிமிட், ஓகே, தேர் டிமாண்ட் எவ்ரிதிங் டு அச்சீவ் யுவர் கோல். அப்போ உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதால யூ கேன் அச்சீவ் யுவர் கோல் ஈஸிலி. அப்ப அது அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க லிமிட் பண்ண தொடங்குவீங்க. அதை தான் கம்பெனிஸ் வந்து நான் சொல்றேன், லைக் வேர்ல்டு டாப் கிளாஸ் கம்பெனிஸ் செய்யற சீக்ரெட் மெத்தட் தான் இது உண்டு. ஸோ அவங்க அதுக்கு செய்யறது காரணம் வந்து அவங்க அவ்வளோ டிசிப்ளின், ஹைலி பவர்ஃபுல் பீப்புள். வென் அதர்ஸ், மற்றவங்க என்ன செஞ்சு கொண்டிருப்பாங்க, வேஸ்ட் தியர் லைஃப் இன் அன்வான்டட் ஆக்டிவிட்டிஸ். நீங்களே சொல்லுவீங்க வந்து மற்றவங்கள பார்க்க சில கவலை இருக்குது, ஏ அவங்க அன்வான்டா வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க.
ஓகே, ஒரு விஷயத்த அந்த டே செய்யறது வந்து பீப்பிள் ஸ்மார்ட். ஆனா நான் தாண்டி செய்யறது சூப்பர் ஸ்மார்ட். ஓகே, அதுதான் எனக்கு விருப்பம் வந்து. பட் தாண்டி செய்யவும் இல்லை. ஆன் தட் டே பர்டிகுலர் டே படிப்பையும் படிக்கல. அப்ப அவர் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறாரு? வேஸ்ட் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அது உங்களால கண்ணால பார்க்கலுமா இருக்கும், உங்களுக்கு ஷாக்கா இருக்கும். ஆனா ரிவர்ஸ்ல போயிட்டு பார்த்தா உங்களோட லைஃபும் அப்படித்தான் இருந்திருக்கும். பட் லக்கிலி யூ வுட் ஹேவ் சேஞ்ச்டு, நீங்க மாறி இருப்பீங்க. நான் அதை நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவேன், ப்ளீஸ். ஓகே, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு படிப்பிக்கலுமா? ஏலா ரைட், அவங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நான் சொல்லுவேன், நீங்க மிச்சம் டைமை வேஸ்ட் பண்றீங்க, எனக்கு நல்லா விளங்குது. ப்ளீஸ் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓ whatever. நிறைய விஷயங்கள் வந்து ஓகே எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது தேவையில்லாத பீப்புளோட இருக்கிற அது எனர்ஜி வேஸ்ட் வந்து அவங்க நெகட்டிவிட்டி எல்லாம் போட்டு அனுப்பிடுவாங்க. இப்போ வந்து அவர் டயர்ட் ஆயிப்பாரு, அவங்க அப்படி சொன்னாங்க நான் சொல்லுவேன், இது இது எனக்கு லைக் நீ அவர்கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் தெரியாத விஷயத்த கூட என்னால சொல்லிடும் அது, ஏன்னா அவரை பார்த்தா போல விளங்க, அவரோட வேர்ட்ஸ்ல விளங்க. ஸோ ப்ளீஸ் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ அப்ப அதுதான் விதி என்றது. வெற்றி பெறுவது மிக எளிது. ஓகே, நான் எழுதி உண்மை மிக எளிது. நீங்கள் ஒழுக்கமாக இருக்கும்போது, நீங்கள் எவ்வளவு ஒழுக்கமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறீர்களோ அவ்வளவு ஆற்றல் குறைந்த நேரத்தில், அவ்வளவு ஆற்றல் வந்து உங்களுக்கு குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை செய்ய முடியும். வேண்டுமென செய்ய முடியுமாக இருக்கும் வந்து. அப்ப இதுதானே எல்லாரும் எதிர்பார்க்கிறது. அப்ப இதை நாங்க எப்படி கொண்டு வர்றது? நான் சொன்ன மாதிரி கண்டினியூஸா நாங்க போயிட்டு கொண்டிருக்கோம். ஓகே, அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகும். இன்றைக்கு கூட ஒரு எங்களோட நேரத்தோட ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து, அப்போ அவரோட சம் சின்ன பிரேக்கோ சம்திங் அப்போ அவர் கேட்டிருந்தார். அப்போ நான் சொன்னது வந்து அவர் கொஞ்சம் டிஃபரெண்டான ஸ்டூடெண்ட் வந்து, அவர் இப்போ தான் டெவலப் ஆகி கொண்டு வர ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட், உங்களை விட ஏஜ் கூடின ஒரு பர்சன். அப்போ நான் சொன்ன வந்து என்னன்னா, ஓகே நீங்க பிரேக் எடுத்தீங்கன்னு சொன்னா நீங்க ரிவர்ஸ்ல போயிட்டுருவீங்க. ஏன்னா இப்போ நீங்க இப்போ ஒருத்தர் 20 நாள் இது செஞ்சதுக்கு போதும், எங்களுக்கு எக்ஸாமுக்கு 199 நாளும் ப்ராக்டிஸ் பண்ணாதான் அந்த அந்த இடத்துக்கு போயிட்டு அச்சீவ் பண்ணீங்க ரைட். அந்த இன் பிட்வீன் கேப் எடுக்க கூடாது வந்து, பிரேக் எடுக்க கூடாது. பிகாஸ் உங்களோட பிரெயின் மறந்துடும். அது திரும்ப பழைய பர்சனுக்கா போக ட்ரை பண்ண, நீங்களே சில விஷயங்கள் ட்ரை பண்ணிப்பீங்க ரைட். என்ன நானா 2 3 நாள் தான் செய்யறேன் இல்லை, பிகாஸ் அதுக்கு உங்களுக்கு கைட் தேவை, அதுக்கு ப்ராப்பரான ஒரு பர்சன் தேவை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண. அப்ப அந்த ஹெல்ப்பை நீங்க மிஸ் பண்ணினீங்கடா என்ன நடக்குண்டா, உண்மையான ரீசனா இருக்கும் அன்றைக்கு, உண்மையான ரீசனா இருக்கும். பட் திங் இஸ் உங்களோட பிரெயின் அதுக்கு நீங்க வேற விஷயத்த கொடுக்குறீங்கன்னா, பழக்கி கொண்டு அப்படியே வந்துட்டு நீங்க வேற விஷயத்த கொடுக்குறீங்க. அது சம்டைம் ஒரு நாள் 2 நாள். அப்ப இவர் வந்து பெரிய பிரேக் வந்து ஒரு 30 50 டேஸ் மாதிரி பிரேக். அப்படி ஒரு புள்ள நடந்துச்சு. ஓகே, இவருக்கு முந்தி நடந்தது இப்ப இவருக்கு நடக்குது. நான் நடந்தது வந்து சொல்றேன். அவங்க வந்து எப்படின்னு சொன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ரீட் பண்ண தெரியும். கான்ட் ரீட். கிரேட் என்ன 5 6 7 நோ ஓ லெவல் உங்களோட கிரேட் அந்த டைம். ஓகே, கான்ட் ரீட். ஆனா மாஷா அல்லாஹ் வித்தின் 5 to 6 months வந்து அவங்க இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் 6 months வைங்கள பாஸ் பேப்பர் வராங்காட்டி வந்துட்டான். கான்ட் ரீட், சாரி கான்ட் ரீட்னு சொன்னா எப்படின்னு சொன்னா ஸ்டூடெண்ட் புரிஞ்சு கொள்ளலாம், ரீட் பண்ணுவாங்க ரூல் நம்பர் 2 இட்ஸ் ஈஸி, ஆனா அவங்களுக்கு அது என்னன்னு தெரியும். அப்படி சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறேன், அதுக்கு சில ரீசன்ஸ் இருக்கிறோம் வந்து, அது பர்டிகுலர்லி வந்து அந்த மிச்சம் கம்ஃபர்ட் கொடுத்து வளர்க்குறவங்க. ஓகே, கம்ஃபர்ட் கொடுப்பாங்க அந்த புள்ளைக்கு, எந்த ஒர்க்கும் கொடுக்க மாட்டாங்க, வேலை வீட்டில் எதுவுமே இருக்காது, படிக்கிறது வந்து அது சும்மா போயிட்டு வாரது சம்திங் லைக் தட். அது கிளாஸ் லெவல் லாஸ்ட் ஃபைனல். ஓகே, அந்த புள்ள தான் அது கிளாஸ்ல 45 புள்ளிருந்தா 45வது வர புள்ளி. ஓகே, 6 monthsல பாஸ் பேப்பர் வரங்காட்டியும் வந்துட்டான். ஆ 6வது மாசம் அவ லக்கிலேயே அவக்கு இன்னும் ஒரு 2 அந்த எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகாம அது நடந்துச்சு. அப்ப நாங்க பாஸ் பேப்பரையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்ப இவங்களுக்கு ஒரு வாசிச்சு விளங்கலாத ஒரு புள்ள பாஸ் பேப்பர் செஞ்சு அவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு கான்ஃபிடென்ட் இருக்கும். பட் தே மேட் அ மிஸ்டேக். அவங்களுக்கு துபாயில அவங்களோட ஃபேமிலி இருக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க, போயிட்டு கண்டினியூ பண்ணாங்க. ஆனா துபாயில இருந்து வார டைம் வந்து திரும்பி வருவாங்க தானே, அதுல 7 to 10 days அவ்வளவுதான், பெரிய டைம் இல்லை, பிரேக் கேட்டாங்க. நான் சொன்னேன் பட் அவங்க இல்லை சார் 7 to 10 ஒரு 10 days தானே, லைக் ஓகே இது ஓகே ஆன்லைன் எனக்கு என்ன செய்யலாம், அவங்கள கட்டி போடணுமா? நோ ரைட், 7 to 10 days பிரேக். ஓ மை காட்,
அவங்களோட மாமா அது போற கால் எடுத்துன்னு அழுகுறாங்க வந்து 11வது நாள். என்ன அவ ஃபுல்லா பிளாங்க் ஆவி, பிளாங்க் பிளாங்க். அவ 11வது நாள் வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பட் பிளாங்க். ஏண்டா அவ வந்து அவனோட பிரெயின் வந்து பல்லவியே இல்லை வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணி ஸ்மார்ட்டான பர்சனாக ஒரு ஒர்க்கை செஞ்சே இல்லை. ஆனா இப்ப செஞ்சுட்டு லாஸ்ட் மினிட் அவ விட்டது தானே, அவ அப்படியே எக்ஸாம் பீட்டிக்கணும். அப்ப எக்ஸாம் செஞ்ச உடனே என்ன வரும், அதுக்கு பிறகு ரிசல்ட்ஸ் வரும். அப்ப அந்த இடத்துல அவருக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்குமேனா, அப்ப அது 100% அது ஃபுல்ஃபில் ஆயிக்கும். மிஸ் பண்ணிட்டான். அப்ப சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்திக்கிற வந்து, ஸோ அந்த 7 to 10 daysல அது பெரிய மிஸ்டேக் ஆகி பிளாங்க், ஃபுல்லா பிளாங்க். அவ ஷீஸ் லைக் பேக் டு அந்த பழைய பர்சன். அவனோட மாமா எடுத்துக்கொண்டு அழுகுறாங்க. நான் மீட்டிங் கொண்டு போட்டு ரெக்கார்டிங் போட்டுக்கொண்டே பேசினேன். நான் சொன்ன வந்து நாங்க படிப்பிப்போம், இப்போ அடுத்தது உங்களுக்கு 1 month மாதிரி தான் எக்ஸாம் இருக்குது, படிப்பிப்போம். ஆனா ரிசல்ட்ஸுக்கு நாங்க கேரண்டி இல்லை. ஏன்னா நாங்க சொன்னோம் உங்களுக்கு வானம்னு. நான் கொஞ்சம் அவங்களுக்கு கூடுதலாகவும் சொன்னோம் வந்து வானம். ஏண்டா இந்த 7 to 10 days வந்து எங்களுக்கு என்ன ரிசல்ட்ஸை கூட்டுறடி. ஸோ ப்ளீஸ் நீங்க இவ்வளவு கஷ்டம், ஏன்னா நாங்க தான் கஷ்டப்பட்டிக்கிறேன்னா. இப்போ அவங்களோட ரைட், அவங்க படிப்பாங்க போவாங்க ஆனா அதுக்கு புறக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக ஏன் இண்டிவிஜுவல் அவங்க படிச்சு ஏன் அப்ப எங்களுக்கு தான் அதோட வழி தெரியும் வந்து. நாங்க கஷ்டப்பட்டோம், நாங்க முயற்சி செஞ்சு எஃபர்ட் போட்டிக்கிறேன். அவங்க அவங்களோட எஃபர்ட்டை மட்டும் ஜஸ்ட் நீங்க இப்ப நீங்க படிக்கிற மாதிரி வருவீங்க, நீங்க ஒர்க்க போறீங்க ஆனா நாங்க உங்களுக்கும் 21 நாளோட ஒர்க் முடிச்சு. அப்ப எவ்வளவு எஃபர்ட் நாங்க போட்டு வச்சுப்போம். அது எங்கட பொறுப்பு. நாங்க அப்படி ஒர்க் போட்டா தான் நீங்க அந்த பிளான்ல போவீங்க. அந்த பிளான்ல போனா தான் எங்களால என்ன செய்யலும், உங்களால அந்த ரிசல்ட்ஸ் அடைய முடியும். அது எங்கட பொறுப்பு. பட் தி திங் இஸ், அந்த உங்களோட பொறுப்பு இருக்குதுன்னா எங்கட பொறுப்பு 100%. எஸ், 100% வித்தவுட் டவுட். உங்களோட பொறுப்பு ஒரு 20% தான். ஓகே, 20 தான். நீங்க சொல்றத செய்யறது மட்டும். நீங்க யோசிக்க தேவை இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், சிலபஸ் கவரேஜ் பண்ணணும், திஸ் தட், அது ஒன்றும் யோசிக்க தேவை. அதெல்லாம் நாங்க பிளான் பண்ணியாச்சு. நீங்க செய்யறது மட்டும். அப்ப அதுல மிஸ்டேக் விட்டா எவ்வளவு கவலை இருக்கும். நான் அவங்க சொன்னாங்க வந்து ஒத்துக்கொள்றோம், அதுக்கு நாங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி. அவன் சொல்ல வந்து என்னடா இப்படி நடக்கும்னு தெரியா, லைக் ஓகே ரைட். நாங்களும் என்ன ஃபியூச்சர்ல என்ன கடவுள் இல்லைன்னா இது நிப்பாட்டுறதுக்கு பத்தி. பட் தி திங் இஸ் வி நோ, எங்களுக்கு தெரியும். ஓகே, ஒரு பர்சனுக்கு என்ன ஆகும் ஆனா அதை காட்ட முடியாது. ஓகே வேஸ். இப்ப எனக்கு கூட குரூப்ல 1000 பேர் எப்படியோ இருக்கிறாங்க போல, அதுல ஒரு 200 பேராலும் உங்களோட பேட்ச்ல உள்ளவங்க தான் இருக்கிறாங்க. எனக்கு உண்மையில ஆசை வந்து, மேன் நீங்க நீங்க பெரிய ஒரு மிஸ்டேக் செய்றீங்க. ஏன்னா ஒவ்வொரு டே நீங்க பாஸ் பண்ணிக்கொண்டே போறீங்க வந்து, லேட்டாகி வந்து ஜாயின் பண்றேன். அந்த டைமுக்கு உங்களுக்கு தான் கஷ்டம்னு சொன்னா அவங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஆனா நான் எப்படி சொல்றேன், எப்படி அவங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஓகே, லைக் அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே லைக் கிளாஸுக்கு வர சொல்லி திஸ். நோ நோ நோ, அவங்க வருவாங்க, அது எனக்கு நல்லா தெரியும். அது திங் இஸ் லேட்டாகி வருவாங்க. லேட்டாகி வந்தா டைம் முடிஞ்சு. இந்த 199 நாள் 99 நாள் ஆகினா எனக்கு அந்த 100 நாளோட நாலேஜை கொடுக்க முடியாது. அது கஷ்டம் வந்து. அது லைக் ஈவன் சம்டைம் நான் ட்ரை பண்றேன். அந்த பாவம் இந்த பிள்ளைகள் ஏன்னா விளப்பம் இல்லாதால தானே அவங்க அப்படி இருக்கிற வந்து. அப்போ ஓகே அவங்க நாட் எடியூகேட்டட். அந்த திங் இஸ் அது அது அவங்களோட பொறுப்பு. அது 20% அதை செய்ய வேணும். அப்பதான் எங்கட 100% செய்ய முடியும். அப்ப அதுக்கு போற அவங்க அப்படி கவலைப்பட்டாங்க. பட் திங் இஸ் காண்ட் ஹெல்ப். ஸோ அது உண்மையிலே நானும் கூட நினைச்சேன் என்னன்னா, இறைவன் அவருக்கு கொடுக்க விருப்பம் இல்லை. ஏண்டா பிகாஸ் ஐ செட் ஐ புட் மை ஒர்க் எவ்ரிதிங், பட் ஃபார் சம் ரீசன் காட் இஸ் நாட் ரெடி. அப்ப லாஸ்ட் மினிட், அப்ப நீங்க லாஸ்ட் மினிட் நீங்க ப்ரூஃப் பண்ணி கொண்டு போகணும் இறைவன். நான் எந்த ஒர்க்கை செய்வேன். உங்களுக்கு தெரியும் வந்து உண்மையிலே ஒரு ஒரு படிக்கிற பிள்ளைகள் படிக்கிற கம்யூனிட்டியை நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் வந்து, அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட படிப்பாங்க. நல்லா பாதுகாக்கணும். ஏன்னா நடந்துச்சு வந்து ஓகே நாட் 12 காய்ச்சல் ஃபீவர் கொஞ்சம் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க, படிப்பாங்க தெரியுமா. ஸோ வாட் ஹாஸ்பிட்டல் என்ன செய்வாங்க, ஓகே எனக்கு டயர்ட் என்னால முடியல, ரைட் தென் அந்த பர்சன் நல்லா தூங்க வேணும் என்ன. ஆனா உங்களுக்கு தெரியும் ஹாஸ்பிட்டல்ல கூட நீங்க போயிட்டு இருந்தா தெரியும், ஒரு 2-3 டேஸ்ல அவர் ஓகே என்ன வார்த்தை. ஆனா ஒரு 3-4 டேஸ் என்ன செய்வாங்க, மரோ வச்சு கொண்டிருப்பாங்க. அது ஸ்ரீலங்கா ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் பார்த்திருக்கிறேன் வந்து. ஏன்னா அவங்க நல்ல கேரிங். என்னோட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நான் உண்மையிலே பார்த்தேன் நல்ல கேரிங். பிகாஸ் அவங்க பார்க்குறேன் இன்னும் ஒரு நாளைக்கு 4 நாளைக்கு அவங்க ஃபுல் கிளியர் ஆகினா தான் அனுப்புவாங்க. ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ், பெரிய ஆட்கள் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்திக்கிறேன். சின்ன பிள்ளைகளை அப்படி கேரிங் வந்து. உண்மையில எனக்கு நர்ஸ் டாக்டர்னு சொன்னா அப்படி விருப்பம் வந்து. ஸ்பெஷலிஸ்ட் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கவர்மெண்ட் உள்ளவங்க
வெரி கேரிங், ஸ்பெஷலி நர்ஸ் வந்து வெரி கேரிங் வந்து. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க இது ஒரு சின்ன புள்ள, கிரேட் 6 7 O level A level படிக்கிற ஒரு புள்ள, இவ வந்து நாங்கள் என்ன அரைவாசில் அனுப்பக்கூடாது. அப்போ நாங்கள் 4வது நாள் போயிட்டு 5வது நாள் என்ன செய்ய வேணும்? ரைட், ஐ எம் ஃபுல்லி கிளியர், நான் இந்த ஒர்க்கை செய்ய வேணும். சிம்பிள் ஆஸ் தட். அப்போ படிக்கக்கூடிய புள்ள அதை செய்யும் போது, ஸோ தி திங் இஸ் நாங்கள் பிரேக் விட்டுடக்கூடாது, நாங்கள் ஏதோ ஒரு ரீசன் நாங்கள் சொல்லிடக்கூடாது. அப்படி சொன்னோமோ, அதான் நான் சொல்றேன். அது எனக்கே ஷொக் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் ஓகே ஒரு 10-20% அவ மிஸ் பண்ணுவா, ஏன்னா அவ சூப்பர் வீக்கா இருந்த ஒரு பர்சன் ஸ்டூடெண்ட் வந்து. அப்போ ஓகே அவ மிஸ் பண்ணுவான்னு எனக்கு ஷுவரா தெரியும். பட் த திங் இஸ், ஓ மை காட், 100% விட்டுட்டு வருவான்னு சொல்லிட்டு நான் உண்மையிலே நினைக்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட் வெயிட், அசான் பாங் இருக்குது. ஆல்ரைட். ஸோ நாங்கள் பார்த்தது வந்து என்ன, வெற்றி பெறுவது மிகவும் எளிது, மிகவும் எளிது நீங்கள் ஒழுக்கமாக இருக்கும்போது. அப்போ ஒழுக்கமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சுறுசுறுப்பாகவும் இருக்கிறோம் வந்து உங்களுக்கு என்ன நினைக்கும் வந்து லைக் எனி திங் யூ வில் ஸ்டார்ட் வந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க வந்து. எதுவுமே பீப்புள் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாருக்கும், ஸ்பெஷலி வந்து பெரியவங்க எடுங்க. இப்போ எங்களை எடுத்துக்கொள்ளுங்க, டீச்சர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, இப்போ மமா டேடாவை எடுத்துக்கொள்ளுங்க. மமா டேடாக்கு வந்து நீங்க நினைக்க வேணும் வந்து மார்னிங் எலும்பி கொண்டு டேடாக்கு ஷப்புக்கு போறது வெரி ஈஸின்னு சொல்லிட்டு. இல்ல, உங்களுக்கு எப்படி தூக்கம் வருதோ அதை 10 மல்டிப்ளை பண்ண பாருங்க. ஏன்னு சொன்னா அவங்க வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே ஆஃபீஸ்ல ஓ கம்பெனில ஓ ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க. டயர்ட் இருந்து கொண்டிருக்கிறேன். அது திங் இஸ் டிசிப்ளினா இருக்க வேணும். அப்பதான் என்ன கிடைக்கும், அது அவருக்கான சேலரி, அவருக்கான அந்த ஜாப்பை செய்ய முடியும்னா. எக்ஸாக்ட்லி. பட் திங் இஸ் டிசிப்ளினான பர்சன் என்ன செய்வார்னா அவர் மிச்சம் யோசிச்சு கொண்டிருக்காம ஆரம்பிச்சிருவார். ஆனா ஆரம்பிச்சால் யூ வில் see the magic. இட் பிகம்ஸ் ஈஸியர். யூ வில் கெட் த எனர்ஜி. உங்களோட பிரெயின் வந்து டியூன் ஆகிடும் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் வந்து. எஸ். பட் திங் இஸ் ஒரு பர்சன் ஆரம்பிக்கலன்னா
நத்திங் வில் ஹேப்பன். அப்ப இல்லது அது சுறுசுறுப்பா நீங்க மாறிடுவீங்க. அந்த நேரத்துக்கு உங்களுக்கு ஆற்றல் வந்து கிடைக்கும். குறைந்த நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அதிக வேலைகளை செய்ய முடியுமானவராக நீங்கள் மாறுவீங்க. எனவே உங்கள் இலக்கிய அடைய நீங்கள் எல்லாவற்றையும் பெறுவீர்கள். நான் சொன்ன ஸ்டோரி எல்லாம் சொல்லிட்டேன்னா, மற்றவர்கள் தேவையற்ற செயல்களில் தங்கள் வாழ்க்கையை வீணாக்கும் போது அதை உங்களால கண்ணால பார்க்க முடியுமா இருக்கும். மேன், நீங்க அந்த நேரத்துக்கு சொல்லுவீங்க, இவங்க இவங்க வேணும்டே தான் இவங்க இந்த இடத்த ரிசால்வ்ஸ் வாட் எவர் லைஃப்ல ஒரு விஷயத்தை அடையாம இருக்கிறாங்கள, இவங்களால முடியும்னு சொல்ல உங்களால கண்ணால பார்க்க முடியுமா இருக்கும். பட் தி திங் இஸ், அவங்களுக்கு உங்களை என்ன செய்யலாம், உங்களால என்ன செய்ய முடியாது, உணர்த்த முடியாது. ஏன்னா அவங்க வீக்கான ஒரு பர்சன், அவங்களோட டேலண்ட் அவங்களே பார்த்து இல்ல, அவங்க அதை நம்பவும் மாட்டாங்க. ஓகே, பட் தி திங் இஸ் உங்களால நல்லா புரியும் அது. ஸோ இதை புரிஞ்சவங்க தான் டீச்சர்ஸ். அதால தான் உங்களை நாங்கள் புஷ் பண்ற முடியும், உங்களால ஏதும் அந்த எஃபர்ட் போடணும். பட் தி திங் இஸ், உன்னால் முடியும்னு சொல்றது வென் யூ ஆர் டிசிப்ளின். நாங்கள் அந்த முயற்சியை போட்டாதான். ஆனா நீங்க அந்த மோட்டிவேஷன்ல நிறைய பேர் உன்னால் முடியும்னு சொல்லுவாங்க வந்தேன்னா, அப்ப எல்லாரும் பார்த்துட்டு டிசைட் பண்ணா என்ன முடியும் தானே, ரைட், இப்ப நான் 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 ஃபர்ஸ்ட் வந்துடுவேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, நோ நோ நோ, உன்னால் முடியும், நீ முயற்சியை போட்டாலும் அதை முடிக்கல, அந்த சென்டென்ஸ் முடியல. அப்ப நிறைய பேர் அந்த நான் சொன்னேன் ஏடிஎஸ்டி, அதை சொன்னாலும் கேட்கல. அந்த வேர்ல்டு வந்து ஸ்பீட் தானே, வீடியோ கூட இப்ப எத்தனை நிமிஷம் வீடியோ, 1 hour வீடியோ இப்போ வர டிக்டாக்ல இல்ல, 30 seconds வீடியோ, லெஸ் தென் 30 seconds. ஈவன் எங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோ செய்ய சொல்ல அதுல ஆப்ஷன் காட்டும், அது சின்ன வீடியோ செய்யுங்க வந்து. அது என்ன தெரியுமா சொல்லும், டிக்டாக்ல என்ன தெரியுமா சொல்லும் உங்களுக்கு தெரியுமா, சின்ன வீடியோ செய்யுங்க, அப்பதான் நிறைய பேர் பார்ப்பாங்க. சின்ன வீடியோல என்ன பேச வந்து அவருக்கு முழுமையான அறிவு போகணுமே. உன்னால் முடியும்னு சொன்ன உடனே நீங்க என்ன நினைப்பீங்க, என்னால முடியும் தானே, கேம் ஓவர், நான் பேக் டு மூவி, வாங்க போயிட்டு படத்தை பார்ப்போம். வாய், என்னால முடியும், அவர் கிளியரா சொல்றாரு, சார் சொல்லிட்டாரு, மறுவ வேற நினைக்கிறேன். நோ நோ, நான் இன்னும் அந்த சென்டென்ஸை முடிக்கல. நீங்க when you are disciplined, when you put the effort, நீங்க ஒழுக்கமாகவும் முயற்சி போடக்கூடியவராக மாறினால் உன்னால் முடியும். எத்தனை பர்சன்ட், 100 இல்ல 1000%, பிகாஸ் கன்ஃபார்ம். நான் அதுக்கு மெத்தட் இருக்குதுன்னா நான் சொல்லிட்டேன் வந்து, பிகாஸ் நீங்க யூ கோ பேக், நீங்க இன்னும் கொஞ்சம் கூடுதலா போயிட்டு நாளைக்குரிய ஒர்க்கையும் இன்றைக்கு செஞ்சு முடிச்சிருவேன். ஓ மை காட், உங்களுக்கு கிடைக்கும் ஒரு தைரியம், மாஷால்லாம், எதுலையுமே உங்களால வின் பண்ண முடியும். இது எக்ஸாம் மட்டுமில்லை, நல்லா யோசிச்சு கொள்ளுங்க, இது எக்ஸாம் மட்டுமில்லை. எல்லாரும் அதுவும் எனக்கு கவலை, சில ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கூட சொல்லுவாங்க எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம். நோ, திஸ் இஸ் லைஃப். உங்களோட மொத்த லைஃபும் வந்து நாட் ஓன்லி தட், உங்களோட ஃபேமிலி, மமா டேடா, எவ்ரி ஒன் டிபெண்டிங் ஆன் யூ. நான் நேற்று சொன்னேன் ரைட், அந்த ட்ரிப் ஸ்டோரி வந்து, அப்போ இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன், அவங்களோட ஃபேமிலி லைஃப் எப்படி அழகா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களோட ஃபேமிலியில் உள்ளவங்க எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க வந்து. என் சன், நாங்கள் எல்லாருமே சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் வந்து, இப்போ நான் பிளஸ் நான் வந்து ஐ எம் அ லெக்சரர் பிளஸ் ஐ எம் த பிரின்சிபல், எவ்ரி திங், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அப்போ மை ஃப்ரெண்ட் இஸ் ரன்னிங் அ கம்பெனி, ஒரு அக்கௌண்டன்ட் பிளஸ் இஸ் ரன்னிங் அ கம்பெனி வந்து. அண்ட் அவருக்கு சொல்லி இது வந்து என்னன்னு சொன்னா, ஸ்டூடெண்ட் இன்னும் மற்ற அனதர் ஸ்டூடெண்ட், மற்ற ஃப்ரெண்ட் வந்து அவர் மால்டீவ்ஸ்ல வந்து ஏர்லியா ஒர்க் பண்ண கம்பெனில எனி டைம் யூ கேன் கம். என்ன சொல்லிக்கிறாங்க கம்பெனில, எனி டைம் யூ கேன் கம், நீங்க வாங்க, உங்களுக்கு அந்த பிளேஸை நாங்க தருவோம். உண்மையில அந்த இடத்துக்கு ஒரு பொசிஷனை ஒருத்தர் எடுத்துருவாங்க என்ன போறதோட. பட் திங் இஸ் ஸ்டில், நீங்க வந்தீங்கன்னா நாங்க ஜாப் தர ரெடி. எவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான லைஃப் பாருங்க பாப்போம், எவ்வளவு அழகான லைஃப். அப்ப இதை நீங்க உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. அதுதான் எனக்கு இருக்கிற, உங்களோட ஏஜ்ல உள்ளவங்களை பார்த்தா போல கவலை வரும். ஏன்னா அவர் இந்த டே இல்லை, இந்த டே வந்து ஓகே, நானும் வாழ்றது நீங்களும் வாழ்றது வந்து இந்த டே ஓகே மாதிரி இருக்கும். பட் நோ, நீங்க உங்களோட ஃபியூச்சரை உருவாக்கி கொண்டிருக்கிறீங்க. இந்த 199வது நாள் ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பி கிடைக்கும் ரைட், அதுக்கு போயிட்டு கொண்டு ஓ சேட், அதுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறீங்க. அந்த டேல வந்து ஒன்றும் மாற்ற முடியாது. இதே மாதிரி இது 1000வது நாள் செய்ய சொல்ல, நான் ஓகே, நான் அதையும் சொல்லி தந்திக்கிறேன். 10,000 மற்றவங்க 10,000 நாள் 10,000 டேஸ்ல அச்சீவ் பண்ணதை நீங்க 1000 டேஸ்ல அச்சீவ் பண்ணணும். அதை நான் ஏ லெவல் முடிகிற, ஏ லெவலுக்கு நீங்க போற நேரத்துக்கு நான் அதை சொல்லி தருவேன். ஸோ அதுக்கான ட்ரைனிங்கை இப்போ நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். ஸோ த திங் இஸ், அதை செய்ய வேண்டும். அப்போ 1000 நாள்ற மற்றவங்க அச்சீவ் பண்ணதை நீங்க 10,000 டேஸ்ல அச்சீவ் பண்ணா உங்களுக்கு 9,000 டே மிச்சம் வேறு. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான ஒரு லைஃபை கொண்டு போகணும் பாருங்க. அண்ட் நாட் ஓன்லி யூ, எகெயின் நான் சொல்லிட்டேன், உங்களை மட்டும் இல்லை வந்து, நீங்க என்று சொல்ல உங்களோட ஃபேமிலி, தம்பி தங்கச்சி, சிப்ளிங்ஸ், பிரதர் சிஸ்டர், எவ்ரி ஒன். அண்ட் தென் நீங்க இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தீங்கன்னா
யா ஈவன் உங்களோட ஹோம் டவுன் பீப்புள் உங்களோட இருக்கக்கூடியவங்க அழகாய் கொண்டு வருவாங்க, மாறி கொண்டு வருவாங்க, வந்து சேஞ்ச் ஆகுவாங்க வந்து. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல். நீங்க ஒருத்தர் தானே சேஞ்ச் ஆவீங்க. அப்ப எவ்வளவு விஷயங்கள் சேஞ்ச் ஆகுது. ஆனா இப்ப இருந்து பாப்பீங்க. டோன்ட் வெயிட் 1000வது நாள வெயிட் பண்ண தேவை. நீங்க இப்போதுல இருந்தே பாப்பீங்க வந்து. பிகாஸ் அதுதான் மனிதன் டிக்கிற பவர். நாங்க சேஞ்ச் ஆகுற நேரத்துக்கு மத்த பீப்புள் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச், அது ஆட்டோமேட்டிக் பீப்புள். அது நாங்க ஒன்றும் செய்ய தேவையில்லை. அதுதான் அந்த பியூட்டி. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மகாத்மா காந்தியோட கோட் வந்து. அவர் சொல்லிக்கிறேன், நீ நீ இந்த உலகம் சேஞ்ச் ஆக விரும்புறியா, அது எதுல சேஞ்ச் ஆக விரும்புறியோ அது அந்த சேஞ்சை நீ உங்ககிட்ட கொண்டு வாங்க. இந்த உலகம் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகும். எஸ், அது அப்படித்தான் சேஞ்ச் ஆகும். நான் சொன்ன மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். ஆனா எங்களுக்கு அது விளங்காது. ஐ மீன் எஃபர்ட் ஒன்றே இருக்காது. ஏன்னா எங்கட ஒர்க் என்ன, நாங்க சேஞ்ச் ஆகுறது. ஸோ இந்த ரூலை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க வந்து. இதை ஒரு நாளும் மறக்க கூடாது. யூ ஹேவ் டு பி வெரி டிசிப்ளின் வந்து, வெரி ஒபீடியன்ட். நீங்க உங்களோட பாட்டை ப்ராப்பர்லி செஞ்சு கொண்டு வரணும். அப்ப உங்களால உணர முடியுமா இருக்கும், ரைட், நான் இப்ப அந்த இடத்தை அச்சீவ் பண்ணி கொண்டு வாரேன், அடைஞ்சு கொண்டு வாரேன். ரைட், இப்ப இப்ப நீங்க சொல்லுவீங்க என்னால உண்மையிலே முடியும். ஓகே, பிகாஸ் நீங்க எப்படி சொல்ல மாட்டீங்க தெரியுமா, ஃபியூச்சரை பார்த்து சொல்ல மாட்டீங்க, பாஸ்ட பார்த்து சொல்லுவீங்க. ஏண்டா நீங்க 22வது நாளை அச்சீவ் பண்றதுக்கு 21 நாள் சக்சஸ் உங்களோட கையில இருக்கிறேன்னா அதை பார்த்துட்டு தான் நீங்க சொல்ற. இப்ப வீடியோ பார்த்துட்டு சொல்றவங்க எப்படி தெரியுமா, 9வது நாள் இருந்து வீடியோ பார்த்துட்டு சொல்றேன், 10வது நாள் பழைய ஆளாவே தான் இருப்பாரு. அவரால முடியாது. ஓகே, அவரால முடியாது. பிகாஸ் அவர் ஒன்றும் செய்யல. பட் 21வது நாள், 22வது நாள், இந்த 21 நாளே பார்த்துட்டு நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க முயற்சியை போட்டுட்டீங்க, எஃபர்ட். இப்ப உங்களுக்கு தெரியும் என்னால முடியும், நான் இதை செஞ்சேன்டா, கண்டினியூஸா நான் இதுல போனேன்டா, என்னால முடியும்னு சொல்றது உங்களுக்கு புரியும். பாருங்க, இது ஒரு பேசிக். நான் நினைப்பேன் இதெல்லாம் கிரேட் 5ல படிப்பிக்க வேணும், எனக்கு ஆசை. ஏன்னா அப்ப அந்த புள்ள கிரேட் 11 வாரணத்துக்கு எப்படி இருப்பாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் ஒரு பெர்ஃபெக்டான பர்சனா இருப்பார். பட் அட்லீஸ்ட் நீங்க இதை கிரேட் 11லயாலும் இதை படிச்சு லைஃப்ல உங்களுக்கு வந்துட வேணும். அப்ப நீங்க அடுத்தடுத்த லெவல் போற நேரத்துக்கு நாங்க ஆல்ரெடி பார்த்த மாதிரி நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா, ஒரு சாதாரண மனிதனில எக்ஸ்பர்ட்டா மாறுவீங்க. ரைட், இப்ப நாங்க பாருங்க, நான் கூட 20 மினிட்ஸ்னு சொல்லிட்டு 45 மினிட்ஸ் முடிச்சிட்டோம். ரைட், எகெயின் நான் இப்ப கேட்கறது என்னடா, இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் இருக்குது. ஓகே, ஆனா நீங்க அதை வீட்டுல அப்படியே கண்டினியூ பண்ணணும். அந்த சார்ல இருந்து நீங்க எலும்ப கூடாது. நீங்க எலும்பினீங்கடா உங்களோட பிரெயினுக்கு வித்தியாசமான சிக்னல் போகும். நேத்து 1.5 hour, இன்னைக்கு 45 மினிட்ஸ், அதுக்கு ப்ரீவியஸ் டே 1.5 hour. நோ, அப்ப சேஞ்ச் ஆகுது. நோ, இன்றைக்கும் 1.5 hour தான். நீங்க அந்த 1.5 hour முடிச்சீங்களா, அந்த 90 மினிட்ஸ் முடிச்சீங்களா, யா யூ கேன் கோ பேக். நீங்க இப்பொழுதே எனக்கு தேவையில்லாம நீங்க 5 hours படிக்க தேவையில்லை. பட் இந்த 90 மினிட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் அது புரிஞ்சிச்சா? ஹேண்ட் ரைஸ் பண்ணி காட்டுங்க. ஓகே, ஓகே, ஒருத்தர் சொன்னா ரைட், வெரி எக்ஸலன்ட். ஓகே, அதுல யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. பிகாஸ் அது எப்படின்னு சொன்னா, அந்த சீக்ரெட் நான் சொன்ன மாதிரி இந்த 190 டேஸ் 99 டேஸா மாறினதுக்கு போற ஏதாலும் செய்யல தானே, அதே மாதிரி ஒர்க் தான் அது. இன்னும் ஒரு அப்போ உங்களோட கையில இன்னும் ஒரு 45 மினிட்ஸ், அது அப்படியே நீங்க உங்களோட ஸ்டடி டைமா மாத்தி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நீங்க எழும்புவீங்க. அப்போ உங்களோட பிரெயின் தொடர்ச்சியாக 3 நாட்களுக்கு 90 மினிட்ஸ் இருந்த இடத்துல இருந்து படிக்கிறேன்னு சொல்ற ஒரு ஒர்க்கை செஞ்சிருக்குது. அப்ப இதே 30வது நாள் அவசர அது வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆள் மனதுக்கு அது போயிட்டு இருக்கு. தென் யூ வில் பி அ டிஃபரண்ட் பர்சன். கம்ப்ளீட்லி நீங்க ஒரு டிஃபரண்ட் பர்சனாக இருப்பீங்க. ஓகே, ரைட். அப்ப இதை நீங்க பழக வேண்டும். ஸோ திஸ் இஸ் த பிகஸ்ட் டேக்அவே. இன்றைக்கு நாங்கள் ஒரு பெரிய ஒரு பாட்டை நாங்கள் முடிச்சுக்கிறோம். நான் உண்மையிலே நான் மோட்டிவேஷன் எவ்வளோ டைம் செய்கிறேன், 5 மினிட்ஸ். பட் நான் இன்றைக்கு யோசிச்சு கொண்டிருந்தேன், ஏன்னா இது ஒரு சின்ன விஷயம் இல்லை. ஏன்னா நான் சொன்ன ஸ்டோரிஸ் எல்லாம் இதுக்குள்ளால தான் வந்து அடங்குதுன்னா, ரைட். பட் லக்கிலி வி காட் த டைம். ஸோ அண்ட் தென் நாங்கள் அதை செயல்றையும் இன்றைக்கு செஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ 45 மினிட்ஸ் சரியா? அப்போ 8:45, 7:45னா 8:30க்கு நீங்க மேமுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு தான் நீங்க என்ன செய்ய வேணும், சாப்பாடு, ப்ரேயர், வாட் எவர். ஓகே, இப்போ கிளாஸ் தான் 7:45க்கு இப்போ நாங்கள் என் பண்ணின உடனே நீங்க 7:45 வரங்காட்டி படிச்சு உங்களோட ஸ்கூல் ஹோம்ஒர்க் வாட் எவர் முடிச்சுட்டு மேமுக்கு மெசேஜ் அனுப்பிட்டு நீங்க பேக் டு நார்மலா உங்களோட ஒர்க்கை நீங்க பார்க்க போயிடும். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இஸ் தட் கிளியர்?
Yes, sir. Excellent.